ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். என்னோட வாழ்க்கையில் கடந்த ஒரு 7 மாதமாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து பேபிஸ் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 பெண் குழந்தைங்க, குட்டி 2 ஏஞ்சல்ஸ் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆஹ் ஒரு அம்மா ஆகிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும், அதன் பிறகு வந்த ஆஹ் தொடர்ந்து வந்த ஒரு 5.5 மாசமா நான் ஒரு ஒரு சூறாவளி காற்றுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு விவரமா ஒவ்வொன்றா சொல்றேன். ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கே. இவ்வளோ விஷயம் நான் கடந்து வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு பலன் கிடைச்சிச்சின்னு எனக்கு தெரியல. ரொம்ப போராடின ஒரு காலகட்டம் இருந்தது. நாளைக்கு ஒரு நாள் என் குழந்தை உயிரோடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு போராட்டமான ஒரு விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்தது. யாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவ்வளோ கஷ்டங்களும் தாண்டி இன்னைக்கு என் குழந்தைகள் என் கூட இருக்காங்க. ஸோ அது எனக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம். வாழ்க்கையில நான் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இந்த சந்தோஷத்தை எதுனாலையுமே ஈடுகட்ட முடியாது. ஒரு அம்மாவா நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்கிற அந்த ஹாப்பினஸ் அது வந்து யாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு அம்மாமார்களுக்கும் அது தெரியும். ஸோ கஷ்டமான ஜேர்னி. 11 முறை ஐவிஎஃப் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகி நிறைய ஹாஸ்பிட்டல்கள்ல ஏமாந்து போயிட்டு ரொம்ப முடியவே முடியாதுன்னு இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கிட்ட வந்து சேர்ந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸ் தான் என் குழந்தைங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தி கொடுக்க போறேன். ஸோ அதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும் மாதிரி எனக்கு தோணுது. ஆனாலும் ஒரு குட்டி ஒரு இன்ட்ரடக்ஷனோட நான் வந்து எனக்கு குட்டீஸை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ரொம்ப கியூட்டா 2 பேருமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. என்னுடைய ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நீங்க யாருமே அது கேள்விகள் இப்போ கேட்க வேணாம் என்கிட்ட, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆனா கேள்விகள் இப்போ கேட்க வேணாம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும் போது நான் கண்டிப்பா அது ஏன் இப்படி நடந்தது, ஆக்சுவலா அது டாக்டர்ஸ்ட ஒரு தவறுனால நடந்த ஒரு விஷயம். ஆனா அது ஏன் அப்படி நடந்தது, இன்னைக்கு எவ்வளவு காலம் அவங்க அப்படி அந்த மாதிரி டியூப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அது கண்டிப்பா குணமாக முடியும். அதனால ஒரி பண்ண கூடாது. ஸோ ஆனா குட்டீஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க என்ன பேபிஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. உங்க நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட் ஆதரவால எனக்கு கிடைச்ச என்னுடைய முதல் குழந்தைய நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா, என்னுடைய குட்டி ஏஞ்சல் தியானா. அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், கொஞ்சம் இருங்க. ஸோ இடத்த கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்னா என்னுடைய குட்டி ஏஞ்சலை காட்டுறேன்னு சொன்னா அவங்க இருக்கிற அந்த செட்டப்புக்கு பக்கத்திலே வரணும்னா, ஸோ என்னுடைய முதல் ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல், என்னுடைய தியானா குட்டி. இதுதான் என்னுடைய தியானா குட்டி, என்னோட குட்டி ஏஞ்சல், என்னுடைய முதல் குழந்தை. ஸோ அடுத்தது வந்து என்னுடைய 2வது ஏஞ்சல் வர போறாங்க. வாங்க செல்லம், வாங்கடி தங்கம். இப்படியே கொண்டாங்க. ஸோ இது என்னுடைய 2வது குட்டி ஏஞ்சல் தியாஷா. இவங்க தான் தியாஷா. ஸோ என்னுடைய வாலு பொண்ணு, இது என்னுடைய செல்ல பொண்ணு, என்னுடைய குட்டி செல்லம். இது என்னுடைய குட்டி வாலு. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய வாழ்க்கைய மாற்றி அமைச்ச ஒரு புது எனக்கு அனுபவத்தை கொடுத்த, அம்மாங்கிற பேரை கொடுத்த என்னுடைய குட்டீஸ் இவங்க தான்.
சோ இவங்க 2 பேருக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இத்தனை வருஷமா. ஆம், இவங்க 2 பேரே இந்த உலகத்துக்கு நான் பெற்றெடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ உங்களுக்கு இந்த 2 குட்டீஸையே நான் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேனா. சோ இந்த வீடியோ பெருசா நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஸோ என்ன சொல்ல போறீங்க நீங்க? என்ன சொல்ல போறீங்க தாங்க? நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ம். ஓ சொல்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க? அவங்களுக்கு வீடியோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வீடியோ பண்ணி நான் காட்டினா அவங்க போட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்காகவே நாங்க அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் என்னுடைய ஜேர்னி. என்னுடைய வாழ்க்கையில முழுமையா அடைந்த ஜேர்னி இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி இந்த குட்டீஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.